இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ என்னமோ நெனச்சு, இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கெளம்பி போனா, அதாவது வயித்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டு, நம்ம இலக்கியா தான் இத பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த ஈஸியா முடிச்சிடலாம் அப்டின்ற மாரி வந்து பார்த்தா, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து தன்னோட அதாவது அஞ்சலியோட கர்ப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து அதாவது கலைச்சுட்டாங்க. அப்டின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம் அப்டின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா கடைசில என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு அந்த டாக்டர் வந்து உண்மைய சொல்ல வைக்கிறது மட்டும் இல்லாம, கடைசில நம்ம கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லிடு அஞ்சலி. இந்த டாக்டர் சொல்றது எல்லாமே உண்மையா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டவுட்டோட கேட்குறாங்க. அதாவது இத்தன நாளா யார் சொன்னாலுமே கூட, அது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பாம, நான் இப்படி தான் இருப்பேன். என் பொண்டாட்டிய நான் நம்பி தான் தீருவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு இவங்க சொல்றது எல்லாத்தையுமே வச்சு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. அதுவும் டாக்டரே சொல்றாங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய அடிச்சு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில தான் எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிய வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இந்த அஞ்சலியோட பித்தலாட்டத்த நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலயும் நம்ம இலக்கியா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு நல்லாவே தெரியும். அதாவது கௌதம் மட்டும் இல்ல, ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, அத தான் சொல்றாங்க. ஆனா கார்த்திக்கும் இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்புறதே கிடையாது. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்ததும் நல்லது தான். அதே மாதிரி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர போயிட்டு பார்த்தது, மாறு வேஷத்தில போனது, இது எல்லாத்தையும் பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு வேர்டா இருந்துச்சு. ஏன்னா, அது ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலி வந்து அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கா, அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வயிறு வலின்னு சொல்லிட்டு வந்து போனா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ மிகப்பெரிய பிரச்சனைய உண்டு பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான், இந்த அஞ்சலியோட டாக்டர் இருக்காங்க இல்லையா? மாலினி டாக்டர். அவங்களோட உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிஞ்சுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த டாக்டர் வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட அந்த வீடியோவ காட்டுன உடனே, அந்த டாக்டர் எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இதுதான் நடந்துச்சு கார்த்திக். எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இல்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேரா உள்ள போயிட்டு, பயங்கர கோவத்தோட நம்ம கார்த்திக் வந்து பார்த்துட்டு இருக்காரு. உடனே அஞ்சலி இருந்துட்டு, "இங்க பார்த்தீங்களா கார்த்திக், என்னோட குழந்தை வந்து இப்ப இப்போ நம்மளோட குழந்தை வந்து கலஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இலக்கியா தான்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு பயங்கரமா கோவம் வந்து மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து, பலார் பலார்ன்னு கன்னத்து மேலயே அறைய ஆரம்பிச்சுறாங்க. "அஞ்சலி ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடு. உன்னை இல்லன்னா அடிச்சு நான் கொன்னுருவேன். நீ உண்மையிலேயே கர்ப்பமா இருந்தியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ இவ்ளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருப்பன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரிய வருது. அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க நம்ம கார்த்திக். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே யாரோ நான் யாரோ. நீ வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, நீ என்கிட்ட ஓடோடி வந்து இந்த மாரி தான் விஷயம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாலே, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இவ்ளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணி, இவ்ளோ பெரிய நாடகம் நடத்தி, நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து மறுபடியும் கூட வச்சிருக்கணும் அப்படின்ற மாரி வச்சு சொல்லி, விவாகரத்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.